ஜப்பான்ல ஒருத்தர் தினமும் 30லேருந்து 45 நிமிஷம் தான் தூங்குறேன் அப்படின்னும் ஒரு 12 வருஷமா இதே ஒரு ரொட்டீன் வாழ்க்கையா வச்சுட்டே இருக்காரு. ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 30லேருந்து 45 நிமிஷம் தூங்குறதுனால என்ன மாதிரி இது ஒரு பாசிபிளா? இதனால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? ரொம்ப நல்ல கேள்வி. இன்ஃபேக்ட் இப்போ அது ஒரு ட்ரெண்டிங் நியூஸாக போய்கிட்டு இருக்கு. 30 நிமிஷம் தான் வந்து கடந்த 12 வருஷமாக ஜப்பானில் ஒரு ஆண்டர்ப்ரனர் தூங்கிட்டு இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லியிருக்காரு, இந்த ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் நம்மலாம் ஒரு நாளில் வந்து 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செய்கிறோம், இல்லை 16 மணி நேரம் வேலை செய்கிறோன்னா, அவர் வந்துட்டு பேசிக்கலி தூங்குறதை தவிர ஜிம் போகிறாராம், அப்புறம் இது பண்ணுறாராம். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருன்னா, கரெக்டாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 ஹவர் முன்னாடி அவர் கேஃபீன் நிறைய எடுத்துப்பாராம். ஸோ அப்படியே ப்ரொடக்டிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது பல நியூஸ் சேனலில் பார்த்தேன், இப்போது நியூஸ் பேப்பரில் கூட பார்த்துருக்கேன். ரொம்ப வினோதமான ஒரு விஷயம் இது. ஸோ முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, இதை தயவு செஞ்சு அவர் பண்ணுறாரு நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. அதான் ஃபஸ்ட்டு மெசேஜ். ரெண்டாவது விஷயம், இது ஏன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஒரு டீப் டைவ் பண்ணி பார்த்தோம்னா, தூக்கம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் நம்ம உடம்புக்கு இருக்கிற ஒரு சூப்பர் பவர், சரிங்களா? ஸோ தூக்கத்தில் நம்ம பிரெயின் மற்ற பாடிலி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். கான்ஸ்டண்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்ம பிரெயின் இது ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்லோ டவுன் ஆகும். நான் ரெம் ஸ்லீப் இருக்கு, ரெம் ஸ்லீப், இந்த மாதிரிலாம் தெர் ஆர் ஸ்டேஜஸ். ஒரு சைக்கிளுக்கும் இட் டேக்ஸ் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் இருக்கும். நம்ம இந்த ஒரு ஃபியூ சைக்கிள்ஸ் கூட பண்ணாத அவங்க வந்துட்டு வாழ்க்கையில் அந்த ஒரு வேகமாக போய்கிட்டே இருந்தாங்கன்னா, இது உடம்புக்கு ரொம்ப வந்து ஒரு பேடான விஷயம். ஆக்சுவலாக பிரெயின் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகலாம். வி மேக் புவர் டெசிஷன்ஸ். தூக்கம் இல்லாமல் நம்மளே பார்த்துருப்போம், 2 நாள் சரியாக தூங்கலைன்னா அடுத்த நாள் இன்னும் எரிச்சல் வரும், ரோட்டில் இன்னும் வேகமாக போவோம், நமக்கு இருக்கிற பொறுமை கொஞ்சம் குறையும். இதை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணுங்கிறது சாத்தியம் இல்லை. ஃபஸ்ட்டு சாதாரண மனுஷனுக்கு சாத்தியம் இல்லை, சரிங்களா? நான் ரெண்டாவது விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹார்ட். நான் வந்துட்டு ஒரு இருதய மருத்துவர். ஹார்ட்டுக்கு இது ரொம்பவே கெடுதலான விஷயங்க. நமக்கு நிறைய விஷயம் நம்ம பற்றி பார்க்குறோம். ஸ்மோக்கிங் கெடுதல், நல்ல டயட் இல்லைன்னா கெடுதல், எக்ஸசைஸ் பண்ணலைன்னா கெடுதல், சோஷியல் கனெக்ஷன்ஸ்னு சொல்கிறோம், பல விஷயங்கள் பேசுகிறோம். பேசாத ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தூக்கம். ஒரு ஆவரேஜ் ஒரு சராசரி மனிதன் அட்லீஸ்ட் ஒரு 7 மணி நேரம் தினம் ராத்திரி ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஸ்கெடியூலில் தூங்கலைன்னா நம்ம ஹார்ட்டுக்கும் இது வந்து ஒரு பெரியவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான விஷயம். மூணாவது விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இம்யூன் சிஸ்டம். நமக்கு இப்போது எல்லாருக்கும் ஏதாவது புது இன்ஃபெக்ஷனாக வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி கோவிட் வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் இம்யூன் சிஸ்டம், இதாவது நம்ம எதிர்ப்பு சக்தி, நம்ம உடம்பில் இருக்கும் எதிர்ப்பு சக்தி, இது நீங்கள் தூங்கலைன்னா ஸ்ட்ரெஸ்ஸுனால இது குறையும். ஸோ பேசிக்லி எந்த ஒரு ஃப்ராங்காக பேசணும்னா, எந்த ஒரு ஆளோ பெண்ணோ இதை பார்த்துட்டு நம்மளும் இன்னும் பயங்கர ஆக்டிவ் ஆகிடலாம், எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு தூங்கிக்கிட்டுன்னு தயவு செஞ்சு தவறான முடிவை எடுத்து உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்க. தேங்க்யூ. சரி, இப்போ தினமும் அரை மணி நேரம் தூக்கம் மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது அவர் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு அந்த கெஃபின் நிறைய சாப்பிட்றாரு. ஸோ அதனால் ஆக்டிவாக இருக்கவே முடியுமா? தொடர்ந்து அவர் ஜிம் போகிறது, இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் என்ன பிரச்சனைகள் வரும்? நம்ம ஓகே, இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஃபீன் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டடீஸ் வந்திருக்குங்க. எவ்வளோ காஃபி குடித்தா நல்லது, இல்லை டீ குடித்தா நல்லதுன்னு. டீ, காஃபி எல்லாத்துலேயும் அந்த ஒரு அட்ரினலின் பம்ப் வர்றதுக்கு காரணம் கேஃபீன், சரிங்களா? இது வந்துட்டு ஓரளவுக்கு மாடரேட் இன்டேக் ஆஃப் காஃபி இஸ் ஓகே. ஸோ 1 to 2 cups வரைக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ 3 கப்புக்கு மேலே போக ஆரம்பிச்சிங்கன்னா ஜெட்ரி ஆக ஆரம்பிக்கும். அதாவது கை காலெலாம் உதற ஆரம்பிக்கும், பதட்டம் பட வரக்கும், இன்னும் வேகமாக எல்லாமே பண்ண ஆரம்பிப்போம். இந்த மாதிரி அண்ட் அஃப்கோர்ஸ் தூக்கம் கெடும், சரிங்களா? ஸோ நீங்கள் தூங்கவும் முடியாது, டயர்டாகவும் இருக்கும். ஒரு மாதிரி இது வந்துட்டு அந்த சொல்லுவாங்கள்ல, ஒரு குதிரை வந்து அப்படியே கடைசியில் போகும்போது இன்னும் நீங்கள் எவ்வளோ தான் அதை விட் பண்ணாலும் அதால் அவ்வளோ தூரம் தான் போக முடியும். ஸோ தேவையில்லாமல் சிஸ்டமை ஸ்ட்ரெஸ் பண்ணுறது எந்த ஒரு விஷயத்துலையும் நல்லதில்லை. அண்ட் ஜிம் போகிறது நல்ல விஷயந்தான். ஆனால் இப்போ நம்ம பேசினாப்புல இம்யூன் சிஸ்டம் குறைஞ்சிட்டு, அதாவது நம்ம எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிட்டு, ஹார்ட்டுக்கு பிரச்சனை வரும்போது, இல்லை இது மாதிரி இருக்கும்போது நான் போய் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னிங்கன்னா, அப்புறம் நம்ம நியூஸில் இதையும் பார்க்குறோம், ரைட்? ஜிம் போகிறதுனால மக்கள் மரணம் அடைகிறாங்களா, அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹார்ட்டை சரியாக பார்த்துக்காமல் போய் எக்ஸசைஸ் பண்ணோன்னா திருப்பி
அது வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளே நம்மளை உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக ஜாஸ்தி. ஸோ என்னோட ஃப்ராங்க் அட்வைஸ் நம்ம பார்வையாளர்களுக்கு, தயவு செஞ்சு தூக்கத்தை மறக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 7 மணி நேரம் கன்சிஸ்டண்ட்டாக தூங்க பாருங்கள். ஒரு 40 வயசு அப்படிங்கிறதுனால இது ஒரு அளவு பாசிபிளாக இருக்கலாம். இதே ஒரு 50, 55 அப்படி போகும் பொழுது வயது அதிக ஆக ஆக என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணலாம்? ஸோ ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது பல பிரச்சனைகள் வருங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்னு இருக்குது. சர்க்கரை வியாதியிலேருந்து, ரத்த கொதிப்புலேருந்து, நம்ம பல அண்ட் அஃப்கோர்ஸ் இருதய நோய், ஸ்ட்ரோக், அது இது பல விஷயங்கள் வர வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்போ நீங்கள் கேட்டிங்க 40 வயசு இளம் வயது, அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை வரலன்னு. உண்மையாக சொல்ல போனோன்னா, நான் கடந்த ஒரு வாரமாக நான் பண்ண ஹார்ட் ப்ரொசீஜர்ஸ் அனைத்துமே என் வயது இல்லை என்னோட கம்மியான வயது, அதாவது 40 வயதுக்கு கீழே இருக்கிற நிறைய பேருக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்தியர்களுக்கு இருதய நோய் வர வாய்ப்புகள் ஜென்ரலாகவே ஜெனட்டிக் காரணங்கள்னால ஜாஸ்தி. அதை கூடுதலாக நம்ம லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம், இன்னும் சிகரெட், பல விஷயங்கள் வேறு நமக்கு இன்னும் கூட ஹையர் ரிஸ்கில் போடுது. சர்க்கரை வியாதி இதெல்லாமே இருதயத்தை நம்ம இன்னும் தாக்கும். இதுக்கு போராத குறைக்கு நீங்கள் தூக்கமும் சரியாக இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு இதான் சொல்லுவாங்கல்ல, இன்னும் கூட ஒரு டேமேஜ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் தயவு செஞ்சு 40 வயசு தானே ஆச்சு, எனக்கு 35 வயசு தானே ஆச்சு, நான் வந்துட்டு எப்படியாவது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இன்னும் தூக்கத்தை குறைக்க போகிறேன் அப்படிங்கிற முடிவை எடுக்காதீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.